வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்கு டிசம்பர் 2024 ஆண்டின் இறுதியான மாதமான 31 நாட்கள் நிறைந்த டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2024 ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. குரு வந்து ரிஷபத்திலேயே இருந்து துலாமுக்கு அஷ்டமத்தில் மறைந்து நீடித்திருக்கிறார். எந்த வித பயிற்சியும் பெற போவதில்லை. அதே சமயத்தில் சனி வந்து 5ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. சரி, அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசியின் அதிபதியாகிய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சிகத்தில் முதல் 3 நாள் மட்டும் டிசம்பர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு மாறுறார். அதாவது 3ஆம் இடத்துக்கு குருவின் வீட்டுக்கு மாறுறார். ஸோ இது எப்படின்னா ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் வந்து இதுவரை கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைவது. அது குருவோட வீட்டுக்கு போகுது. குருவோட வீடு நம்ம நல்ல வீடாக இருந்தாலும் சுபத்துவமான வீடாக இருந்தாலும் சுக்கிரன் வந்து அந்த குருவோட வீடு போகும்போது 3லிருந்து 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சஸ்லேருந்து 3ஆம் இடம் போகும்பொழுது பண விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண விஷயங்கள் வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். இன்கம் ரைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இன்சென்டிவ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் சூரியனே பார்த்தீங்கன்னா நீடித்து வந்து 2ஆம் இடத்துல இருந்து டிசம்பர் 16ஆம் தேதி தான் 3ஆம் இடத்துக்கு வரார். ஸோ டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருந்து ஓரளவுக்கு சில நன்மைகள் கொடுக்குறார் ரிச்சிகத்தில், நட்பு வீட்டில். அதே சமயத்தில் புதன் நல்ல யோகமான கிரகமாகிய துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்ப்பாதி யோகத்தை பெறக்கூடிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ நவம்பர் வரைக்கும் இருந்தார். அதே சமயத்தில் டிசம்பர்லேயும் இருக்கிறார். 90 நாட்கள் புதன் வந்து வக்ர ரீதியாகவும் நேர்கதியாகவும் விருச்சிகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது. குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள், அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர், ஐடி துறையில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியா துறையில் இருக்கிறவங்க, படம் இயக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக சொல்ல போனால் புதன் தசை நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து மேன்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா குருவோட பார்வையில், நேர்கொடிய பார்வையில் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும். பட் ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு மாறுவதனால கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகளில் கொஞ்சம் தோய்வாகி சில விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணலாங்கிற மாதிரி சில முயற்சிகளில் வந்து ஒரு தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீடித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஸோ கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறது, சில உத்வேகமான சில வேலைகள் செய்யக்கூடியது, தொழில் விஷயத்தில் முயற்சி எடுக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ப்ரொமோஷனோ எதுக்கோ போருக்கு கொஞ்சம் உத்வேகமாக உழைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்திலே நீடித்து டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான். ஏன்னா ராஜயோகாதிபதி விருச்சிகத்திலே 2ஆம் இடத்திலே இருந்து சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரன் 3 நாளுக்கு அப்புறம் மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவம்பர் மாதம் இருந்த கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்கண்டினியூ, கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜனவரி மாதம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக பிளானிங் பண்ணிடாதீங்க. அகலக்கால் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும் துலாம் ராசிக்காரங்க. குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறத நீ மறந்துடக்கூடாது. இந்த குரு அஷ்டமத்தில் இருக்கிறனால என்னன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி சில விஷயங்கள் நவராமல் இருக்கும். ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், வர வேண்டிய பணம் கடன் கொடுத்து திரும்பி வர வேண்டியது, அதே சமயத்தில் குழந்தைகளால் சில விஷயங்கள் வர வேண்டியது, சில நட்பலன்கள் வர்றதுக்கு வந்து தாமதம் கொடுக்கறது, அதே சமயத்தில் லோன் வேணும்னு நினைக்கிறது இல்லை கொஞ்சம்
நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்ம அபிவிருத்தி பண்ண முடியாமல் டோட்டலாக வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து குரு அஷ்டமத்தில் இருக்கிறது கொடுக்குறார். ஸோ அதனால இந்த என்னதான் இந்த புதன் வந்து 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி இருந்தாலும் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு நான் ஏப்ரல் 2025 அப்புறம் மாறுக்கு அப்புறம் தான் இன்னுமே கொஞ்சம் வேகமான விஷயத்துக்குள்ள போவீங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு ஒரு அமைதியான அதிக ரிஸ்க் எடுக்க முடியாத வேண்டாத ஒரு மாதமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். மாணவர்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரக்கூடிய அமைப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியது, அவங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, ஃபியூச்சரில் அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாங்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. அதே சமயத்தில் வேலை விஷயத்தில் நிறைய கற்றுக்க முடியும். சில நுணுக்கங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐடி சாஃப்ட்வேர், மீடியா துறை, எல்லா இந்த சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கக்கூடிய முடிவு இருக்குது. ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறது, அது 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பேச்சு திறமை அதிகமாகவும், கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகவும், சில விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு சாதுரியமாக செய்து நம்ம முடிக்கணுங்கிறது நமக்கு தெரியக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்கும். சனி வந்து 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் அது குருவால் பார்க்கறதுனால கொஞ்சம் பெரிய ஒரு தப்பு வராது. ஸோ 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகிறதுனால அடுத்த போகிறது 2025 டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே இன்னும் முன்னேற்றங்கள் வரக்கூடியதுங்கிறது. கடைசி மாதத்தின் இறுதி 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் நல்ல நட்பு வீட்டில் மகரத்தில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், கொஞ்சம் ஒரு நிதானமும் பொறுத்திருந்து போகிறதும், பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத ஒரு மாதமாக தான் டிசம்பர் மாதம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அவங்களுக்கு வர வேண்டிய சில வசதி, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வாங்குறது, அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில அவங்களுக்காக சில செய்யணும், சில செலவுகள் இருக்குதுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீடித்து இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துலேயே வந்து சனி இருக்கிறது அந்த தன்மையை தான் கொடுக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிநாடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, போகிறவங்க, விசா எதிர்பார்க்குறவங்க, ஒரு ட்ராவல் போயிட்டு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல மேன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது, இப்போ என்ன தசா புக்திகள் நடக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து நம்ம ஒரு துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு வந்து நான் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.